அதிமுக தேமுதிக தொகுதி பங்கீடு குறித்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளது. அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் பங்கேற்பார் என தகவல் வெளியாகி உள்ளது. அதிமுக தேமுதிக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகி உள்ளது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நாளைய தினத்தில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி கட்டத்தை முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல்கள் அடங்கிய பட்டியலை தேமுதிக சார்பாக அமைக்கப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை குழு அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் கொடுத்திருந்தார்கள். அதன்படி கடந்த 2019ஆம் தேர்தலில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியது. அதே மாதிரி இந்த தேர்தலிலும் 4 தொகுதிகளை ஒதுக்க உடன்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்குமே தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் பங்கேற்கவில்லை. நாளைய தினத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தையில் சுதீஷ் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிக விருப்பப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி, மதுரை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அவர்கள் இறுதி செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மதுரை மட்டுமே நீங்களாக அந்த மதுரை ஒற்றை தொகுதி மட்டும்தான் தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சிக்கல் என்பது நீடித்திருந்தது. தற்பொழுது அதையும் தீர்க்கப்பட்டு தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாகவும் நாளை தினத்தில் நடைபெறக்கூடிய இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இறுதி பேச்சுவார்த்தையாக இருக்கும். அதன் பிறகு தேமுதிகவிற்கான தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதை உறுதி செய்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக, அதாவது தேர்தல் தேதிக்கு அறிவிப்புக்கு முன்பாக இந்த கூட்டணி என்பது எந்தெந்த கூட்டணிகள் வரவிருக்கிறார்கள், எந்தெந்த கட்சிகளுடன் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும் என அவர் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.